பாரு ரியா விட்டு கிழிச்சிருச்சு. நேற்று ஒரு ஃப்ரெண்டு வந்தாள், அரோரா ஃப்ரெண்டுன்னு ஒருத்தி, லாடு லபக்குதாஸ் மாதிரி. அவன் என்ன கிழிச்சான் அந்த சீசனில்? இப்போ வந்து பெரிய இவன் மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க உட்காந்துக்கிட்டு. வெளியிலலாம் உட்காந்து இன்டர்வியூ வேறு கொடுத்துக்கிட்டு இருக்கலாம். பண்ணாடா பெரிய இவன் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 2 இண்டிவிஜுவல் தாம்மா. 2 இண்டிவிஜுவல் ஒன்றா இருக்கிறதுனால சம்டைம்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடணும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து வெளியில் பார்க்குறவங்களுக்கு தானே தெரியும். ஸோ அந்த மாதிரி போயிடும்னு நினைக்கிறேன். அப்படி தான் போயிருக்கு. அதாவது 2 பேரோட ஃபீலிங்ஸை வந்து கொச்சைப்படுத்த வேண்டாம். அவங்க அம்மா சொல்கிறாங்க, கொச்சைப்படுத்த தேவையில்லை. ஸோ அதுதான். ஸோ நீ தான் புரிஞ்சுக்கணும், உன்னோட கேமை நீ தான் படிச்சுக்கணும். அழகாக ஓப்பனாக சொல்லிருச்சிங்க. பாரு அம்மா சொல்லிட்டாங்க, இங்கே பாரு, இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் தூக்கி குப்பையில் போடு. எந்த ஃபீலிங்ஸாக இருந்தாலும் வெளில வந்து பார்த்துக்கலாம். நல்லா திங்க் பண்ணி கேம் ஆடு. என்னமோ வந்து கமருதீனோட உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காத. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு. ரொம்ப யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அவன் வந்து ஆனால் உண்மையிலே லவ் பண்ணுறான் தான் நினைக்கிறேன். இவ்வளோ தூரம் நடந்த பிறகும் போய் கட்டி பிடிக்கிறான். ஐ மிஸ் யூ பாருன்னு சொல்கிறான். அதெல்லாம் யோசித்து பார்த்தா வேறு மாதிரி இருந்துச்சுன்னு வச்சிங்களேன். ஸோ அவன் அம்மா இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபீல் எப்போ வருதுன்னா, அவனுக்கு அந்த சபரி வந்து அங்கே தூரத்தில் அம்மானு கட்டிப்பிடிக்கிறதுக்கு போகிறான். அப்போ வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். ஸோ பாரு அதை பார்த்துருச்சு. பாரு வந்து அதை பார்த்துட்டு ஃபீல் பண்ணுது பாரு. ஸோ அதெல்லாம் உண்மையிலே வந்து ஃபீல் இல்லாமல் லவ் இல்லாமலாம் வராதுங்க. ஸோ அதை வந்து சபரிக்கிட்டே போய் சொன்னிச்சு. ஸோ அவங்களுக்குள்ளே ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது. வெளியில் இருக்க ஹேட்டர்ஸ் வேணால் கதறிட்டு இருப்பாங்க. எல்லாருக்குமே இங்கே இந்த உலகத்தில் வந்து லவ்வும் இருக்கும், ஹேட்டும் இருக்குங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தால் வாழ முடியாது. போயிட்டே இருக்கணும். ஸோ கேம் ஆடணும். இன்னும் 2 வாரம் தான் இருக்குது. அடுத்த வாரம் டிக்கெட்டு ஃபினாலே. ஸோ மேக்ஸிமம் கமரு அடிக்க வாய்ப்பு இருக்குது. யார் அடிக்க போகிறான்னு தெரில. அதுக்கடுத்து 1 வாரம் தான். அதுக்கப்புறம் செலிப்ரிட்டிஸ் அந்த இவங்கெல்லாம் உள்ளே வந்துடுவாங்க, பழைய கண்டஸ்டன்ஸ்லாம். முடிஞ்சு போச்சு. ஸோ யார் ஃபைனலிஸ்ட் ஆகிறான்னு பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். அடுத்து என்ன சொல்லுதுன்னா, இந்த அரோரா மட்டும் நான் நம்பவே மாட்டேன். அது நல்ல பாம்பு இல்லை, ரொம்ப கேவலமான பாம்பு. கேவலத்தின் உச்சம் அந்த பாம்பு. அந்த பாம்பை மட்டும் நான் நம்பவே மாட்டேன். நேற்று கூட ஒருத்தி வந்தால் தெரியுமா, லாடு லபக்தாஸ் மாதிரி ஒருத்தி வந்து பேசிக்கிட்டு இருந்தால, அரோரோட ஃப்ரெண்டுன்னு. அவன் என்ன கிழிச்சிட்டா பிடிங்கிட்டான்ட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கான். ஆமாம் நேற்று ஒருத்தி வந்தா, அவள் அப்போ பிடிங்கி மாதிரி அவள் வளர்ந்துட்டு உட்காந்துருந்தா. அப்படிங்கிற மாதிரி கேமராவிலே வச்சு அவளுக்கு அடி கொடுக்கணும்னு முடிவு பண்ணி அடித்து முடிச்சு விட்டா. பாரு, கேம் ஆரம்பிச்சிட்டியம்மா. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.